51. அந்த Gulf of Aden question தான் இல்லைங்களா 51 Gulf of Aden. only 1, only 2, only 3, only 4 அதான ஆப்ஷன்ஸ். all the above. D வந்து all the above. Yes, Gulf of Aden. சொல்லுங்க. B வேற Dங்களா வேற? எஸ், A and B வந்து இன்டர்சேஞ்சாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து இன்டர்சேஞ்சாக வந்து இருக்குது. கனெக்ட் சொமாலி சி கிடையாது, ரெட் சி தான். Gulf of Aden இங்கே இருக்குது, நடுவில் வந்து இந்த பாபெல் மண்டப் அப்படின்றது இருக்கும், இங்கே வந்து ரெட் சி இருக்கும் இல்லைங்களா. இந்த பாபெல் மண்டப் வந்து ரெட் சியோட கனெக்ட் பண்ணும், இந்த குர்தாஃபி சேனல் தான் வந்து சொமாலிலாண்ட் வந்து கிட்டத்தட்ட Gulf of Aden இந்த இடத்துலேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ இங்கே டபூட்டி இருக்கும், இங்கே வந்து யமன் இருக்கும். ஸோ பாபெல் மண்டப் வரைக்கும் போகாது. கர்டாஃபி சேனல் வந்து சொமாலி கூட வந்து Gulf of Aden கனெக்ட் பண்ணிவிடும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. சொமாலி சியோட பாபெல் மண்டப் கனெக்ட் பண்ணது அப்படின்னும், ரெட் சியோட கர்டாஃபி சேனல் கனெக்ட் பண்ணது அப்படின்னும். ஸோ அது மட்டும் தான் அங்கே இஷ்யூ. ரிட்ஜுன்னும் போது வந்து உள்ள அந்த ஒரு டெரெயின் கீழே இருக்கக்கூடிய Gulf of Adenோட உள்ளே இருக்கக்கூடிய டெரெயின் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஷீபா ரிட்ஜ் இல்லை ஏடன் ரிட்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அது அங்கே தான் இருக்குது. அண்ட் இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி இந்தியன் ஓஷன். அண்ட் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஐலண்ட் ஒன்று இருக்கும், சோக்கோத்தரா ஐலண்ட்ஸ் அப்படின்ட்டு. Gulf of Adenல சோக்கோத்தரா ஐலண்ட்ஸ் அப்படின்ட்டு. B only 2. B only 2. Pantova tagori. Pantova tagori. Bacteria. Recently discovered bacteria. விஸ்வ பாரதி அது வந்து யுனெஸ்கோ வாங்கினதுனால வந்து அந்த ஒரு ரிமெம்பர் பண்ணுறதுனால வந்து வச்சுருந்தாங்க. recently discovered bacteria. Pantova tagori. $53. பீங்களா? ஆக்சுவலி சி ரெண்டுமே தான், ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ மாறிடுச்சு அப்படி, ஐ உள்ளே போயிருச்சாவே லேண்ட்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஐ எப்படி ஐ உள்ளே வரும்போது எப்படி இருக்கும்? லைக் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ், ஐ இருக்க இடம் வந்து காமாக இருக்கும். ஐ போனதுக்கப்புறம் தான் வந்து பின்னாடி வர ரெயின் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மலையை காட்டிட்டு வந்து போயிடும் சரிங்களா. ஸோ இட் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி எண்ட் ஆஃப் தி சைக்ளோன்ஸ் ஆல்சோ, போத் 1 and 2. எல்லா சைக்ளோனும் வந்து ஐ எடுத்துகிட்டு வருமா? ஐ திங்க் சம்பார் ஏதோ 55ல் இருக்குது, அங்கே பார்ப்போம். 54 ப்ராஸ்பெரிட்டி கார்டியன். யுஎஸ் ரெட் சி ஆப்ரேஷன், ஹமாஸ் இதுலேருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக யுஎஸ் ரெட் சி ஆப்ரேஷன். ஹவுதிஸ் இன்டர் ரிலேட்டட் கான்செப்ட் தான் ரெண்டுமே. 55 2 and 3ங்களா? சிங்களா? 2 only. ட்ரை பண்ணுறீங்களா? பியா? இப்போது ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸே என்னென்னு கூப்பிடுவோம் நம்ம, இன்னொரு பேர்னா ஹீட் என்ஜின்ஸ்னு கூப்பிடுவோம். ஹீட் என்ஜின்ஸ்னால் ஹீட் இருக்க வரைக்கும் வந்து அவன் வந்து ஹி வில் சர்வைவ், ஹி வில் த்ரைவ். 27 டிகிரி செல்சியஸ் தேவை. அந்த ஹீட்டு யார் தரா? சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தருது. அது எப்படி ஃபார்ம் ஆகுது? சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தருது. அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதா என்னென்னு கூப்பிட்றோம்? ஐன்னு வந்து கூப்பிட்றோம். ஸோ இட் இஸ் நாட் லெஸ்ஸர், ஹையராக வந்து இருக்கும். சரௌண்டிங்ஸை கம்பேர் பண்ணும்போது ஐ ஆஃப் தி சைக்ளோனில் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இட் இஸ் நாட் லெஸ்ஸர். அகெயின் 21 கொஸ்டின் நினைக்கிறேன். 21 22 தரல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 21ங்களா? இப்போ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அக்கர் போத் ஹெமிஸ்பியர்ஸ், நார்த் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஒன்லி சம் சைக்ளோன்ஸ் டெவலப் பண்ண ஐ, கரெக்டுங்களா? அது ஆமாம். டெம்பரேச்சர் சைக்ளோன்ஸ் வந்து பெருசாக நம்ம வந்து டிமார்கேஷன்ஸ் பார்க்க மாட்டோம். ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கு வந்து பிரித்து வந்து பார்ப்போம், பேண்ட்ஸு ஐ அப்படி ஐவாலு அப்படின்ட்டு. ஸோ சி 2 only.
ஏ. வேறு புரியுதுங்களா? வேறு திக்னஸ் ஆஃப் ட்ரோபோஸ்ஃபியர். ட்ரோபோபாஸ் எப்படி இருக்குது? ட்ரோபோபாஸ் வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன். ஏன் எப்படி இருக்குது? ஏன்னா ஈக்குவேட்டரில் ட்ரோபோஸ்ஃபியர் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதாவது 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஈக்குவேட்டரில் 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே ஒன்லி 8 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நாட் 4 டைம்ஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்வைஸ் அது கூட வந்து வரலை. சரிங்களா? ட்வைஸ்னாவே வந்து 16, அதுவே முடிஞ்சிருச்சு. ஈக்குவேட்டரில் 18 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ட்ரோபோஸ்ஃபியர் போவாங்க. போல்ஸில் வந்து 8 கிலோமீட்டர் தான் வந்து போகும். அதனால தான் வந்து ட்ரோபோபாஸ் ஸ்லாண்டிங்காக வந்து இருக்குது. இது ஏன் ஒரு இடத்துல 18 கிலோமீட்டர்ஸ் போகுது, இன்னொரு இடத்துல 8 கிலோமீட்டர்ஸ் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வாங்கக்கூடிய இன்சலேஷன் அப்படின்றது வேறு வேறு. ஈக்குவேட்டர் அதிகமாக வாங்கும், அதனால வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏர் அதிகமாக ஹீட் ஆக்கப்படுது. அதனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும். ஏரோட தன்மையே பார்த்தீங்க அப்படின்னா அது அதோட ஃப்ரெண்ட்ஸு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஏர் கூட மட்டும்தான் வந்து மிங்கிள் ஆகும். புரியுதுங்களா? ட்ரோபோபாஸ்ன்றது ஒரு லைன் நம்ம போடுறோம் அப்படின்னா அங்கே எல்லாருமே வந்து ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அதனால தான் நான் அதிகமாக ஹீட் வாங்கினாலுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க, என் கேரக்டரிஸ்டிக்ஸில் யார் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து நான் ரொம்ப தூரம் மேலே போயிட்டு என் கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய என்னோட அதர் ஏர் பார்சல்ஸ் கூட சேர்ந்துக்கிறேன். இது ஈக்குவேட்டரில் நடக்குது. இதே மாதிரி விஷயம் போல்ஸில் நடக்கும். பட் போல்ஸில் கம்மியான தூரம் ஏன் போகுது அப்படின்னா அங்கே வந்து இன்சுலேஷன் கம்மியாக வாங்குது. புரியுங்களா? ஸோ அதனால தான் இட் இஸ் வெரி ஸ்லாண்டிங் ட்ரோபோபாஸ் அப்படின்றது. அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸஸும் வந்து இருக்கும். 1 is greater than 2. 1 is greater than 2. A. $37 piezoelectricity. Being la. Where? A. Where? போத் இந்த லைட்டர் இருக்கு இல்லைங்களா, லைட்டர் குவார்ட்ஸ், அதாவது அதிகமாக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய பீஜோ எலக்ட்ரிக் எலமெண்ட்டே வந்து குவார்ட்ஸ் தான். சரிங்களா? ஸோ குவார்ட்ஸை வந்து சோனாரில் யூஸ் பண்ணுவாங்க, இந்த சப்மரீன்ஸில் லைக் சோனார் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே இட் ஆக்ட்ஸ் அப்பான் திஸ் இந்த பீஜோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற அந்த கான்செப்ட் மூலயமா தான். லைட் பேசிக்காக வீட்டில் யூஸ் பண்ணுற லைட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணுற லைட்டர்ஸாக இருக்கும், இது எல்லாமே வந்து இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பீஜோ எலக்ட்ரிசிட்டி. ஒரு எலிமெண்ட் இருக்குது, அந்த எலிமெண்ட்டில் வந்து எக்ஸ்டர்னலாக ப்ரெஷர் தரும்போது வந்து அது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை வந்து வெளியிடுது. சரிங்களா? இது ஆப்போசிட்டாகவும் வந்து நடக்கும். நீங்கள் எலக்ட்ரிக் சார்ஜை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எலிமெண்ட் வந்து ஃபிசிக்கலி டிஃபார்ம் ஆகும், கம்மியாக சுருங்கிறதோ பெருசாகிறதோ அதுவும் நடக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்போனா எலக்ட்ரிக் சார்ஜ் வரும்னு கிடையாது. எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்தாலுமே வந்து ஃபிசிக்கல் டிஃபார்மிட்டிஸ் வந்து வரலாம் பீஜோ எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரையில். சரிங்களா? ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். குவார்ட்ஸ் வாட்சும் இப்படி தான் வந்து வேலை செய்யுது. அண்ட் எஸ், அதுதான் வந்து ஒரு மெக்கானிசம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சார்ஜ் ஆகிருக்கு. ஏங்களா? எஸ். on whether they are east or west. இது டைம் ஜோன்ஸ் பார்க்குறோம் கிடையாது. ஜப்பான் எங்கே இருக்குது, ஈராக் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு யூகம் இருந்தாலே வந்து போட்டுடலாம். 5, 3, 2, 1 and 4. 59. only 2ங்களா? வேறு all 3 are correct. All 3 are correct. Methane hydrates. D. மீத்தேன் ஹைட்ரேட்ன்றது வந்து வாட்டரில் ட்ராப் பண்ணப்பட்ட, வாட்டர் இன் சென்ஸ் ஐஸில் ட்ராப் பண்ணப்பட்ட மீத்தேன். சரிங்களா? ரொம்ப கீழே சிங்க் ஆகும்போது வந்து இப்போ கிராப்ஸ்லாம் இறக்குது இல்லைங்களா, இறந்து கீழே போகுது இல்லைங்களா, அது வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் போயிட்டு அது டீகம்போஸ் ஆகும்போது வெளியாகிற மீத்தேன் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி நின்றும். தான் மீத்தேன் ஹைட்ரேட்னு சொல்லுவோம்.
ரீசெண்டான வந்து ஒரு 2 years பேக் வந்து கோதாவரி பேசனில் நிறைய மீத்தேன் ஹைட்ரேட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? குளோபல் வார்மிங் மைட் ட்ரிகர், ஐஸ் இறந்துருச்சு, ஐஸ் வந்து உருகிருச்சு அப்படின்னா இட் வில் கம் பேக் மீத்தேன். கிட்டத்தட்ட பர்மாஃப்ராஸ்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர்டிக் ட்ருண்டால ஜாஸ்தி இருக்குது அண்ட் மீத்தேன் ஆப்வியஸ்லி இட் வில் ஆக்சிடைஸ். ஒரு 12 years அப்படின்றது வந்து புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பட் அதர் சோர்ஸஸில் தேடினீங்க அப்படின்னா ஒரு டெக்கேட் அப்படின்ற மாதிரி ஒரு 10 to 20 years வந்து கொடுத்துருப்பாங்க. சொல்லுங்க. கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். இல்லை கார்பன் டை ஆக்சைடு தான். அதான் மீத்தேன் வந்து மீத்தேனாகவும் வேலை பார்க்குது, அதுக்கடுத்து மீத்தேனா வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணுது, அதுக்கடுத்து கார்பன் டை ஆக்சைடாக மாறி அதுக்கப்புறம் கூட வந்து குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் அது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீத்தேன் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து கெட்டது அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாங்க. டிங்களா? எஸ், இந்தியன் ஓஷன் டைபோல், அதாவது இந்தியன் ஓஷன் டைபோல் தானே, இந்தியன் ஓஷன் டைபோல். ஸோ பேசிக்காக சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ண ஒரு லோக்கல் கிளைமேட்டிக் சர்க்குலேஷன் அது. தி திங் இஸ், வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் சூடாக இருந்தது அப்படின்னா அங்கே ரைஸ் ஆகிற காற்று நமக்கு நல்ல ரேஞ்சை கொண்டு வரும். நமக்கு நல்ல ரேஞ்சை கொண்டு வரனால அது வந்து பாசிட்டிவ் ஐஓடி. சரிங்களா? அதாவது வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் அப்படின்னா சொமாலி, இந்த மால்தீவ்ஸ், மொரீஷியஸ் இந்த சைடில் இருக்கக்கூடிய சி. ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் அப்படின்னா அது ஏஷியாவுக்கு போயிடும். லைக் ஏஷியா சென்ஸ் அந்த இன்டீரியர் ஏஷியாவுக்கு வந்து போயிடும். இதுதான் வந்து பாசிட்டிவ் ஃபேஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபேஸ் அப்படின்ட்டு. இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் சூடாக இருக்கா, ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் சூடாக இருக்கா. வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் சூடாக இருந்தது அப்படின்னா எனக்கு பாசிட்டிவ், ஏன்னா இந்தியாவுக்கு ரேஞ்ச் ஜாஸ்தி வரும். நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் வந்து சூடாக இருக்குது அப்படின்னா அது நெகட்டிவ், அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. சரிங்களா? ஸோ எஸ், நெகட்டிவ் வென் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் தி இந்தியன் ஓஷன் நியர் தி சொமாலி கோஸ்ட் பிகம்ஸ் வார்மர் தன் ஈஸ்டர்ன். அது வந்து தப்பு. அது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் ஐஓடியை வந்து குறிக்குது. பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் இந்தியன் இனோ வில் பிரிங் ரெயின்ஸ் டு இந்தியா, கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட், பாசிட்டிவ் வென் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் இஸ் கூலர், இட் இஸ் அன் ஹாட்டர், இட் இஸ் அன் வார்மர். A 1 and 2 only. A 1 and 2 only. (62) English channel. Both 1 and 2. English channel both 1 and 2. Separates Britain and France. Part of the Atlantic Ocean. Part of the Atlantic Ocean. Rules 373, 374, 374A. Suspension of MPs. Suspension of MPs. 373 பார்த்தீங்க அப்படின்னா withdrawal பற்றி பேசும். 374 பார்த்தீங்க அப்படின்னா suspension பற்றி வந்து பேசும். 374A வந்து சஸ்பென்ஷன் தான், 5 days இல்லை ரிமைண்டர் ஆஃப் தி செஷனா விச்சவர் லெஸ், அது மாதிரி வந்து பேசும். இதே மாதிரி 270s வந்து ராஜ்யசபாவுக்கும் வந்து இருக்கும். சரிங்களா? 374, 373, 374 அண்ட் 374A வந்து லோக்சபா ரூல்ஸ். கியல் கனால், கியல் கனால், நார்த் சி அண்ட் பால்டிக் சி, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு கனால். நார்த் சி அண்ட் பால்டிக் சியை டிவைட் பண்ணக்கூடிய லிங்க் பண்ணக்கூடிய ஒரு கனால். (65) எம்ஐ மெர்காலி இன்டென்சிட்டி ஸ்கேலு, அதாவது ஷேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஸ்கேலு. எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு வந்து மேக்னிடியூட் படிக்கும். ரிச்சர் ஸ்கேலு. அதுக்கு மேக்னிடியூட் வந்து டேரெக்டாக அதோட ஆம்ப்ளிடியூட், அது வேவ்ஸ் வந்து எவ்வளோ ஆம்ப்ளிடியூடில் இருக்குது அப்படின்னு படிப்பாங்க. தான் சீஸ்மோகிராஃப்ஸோட வேலையே.
ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 10-fold இன்க்ரீஸ். 2க்கும் 3க்கும் 10-fold இன்க்ரீஸ் வந்து இருக்கும், 100-fold இன்க்ரீஸ் கிடையாது. A1, 2 and 3. A1, 2 and 3. வர சி. இது ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக COP28 வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, கிளைமேட் கிளப் அப்படின்ட்டு ஒரு 36 கண்ட்ரி கொண்டு வந்திருந்தாங்க. ஜெர்மனி வந்து முன்னின்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஜெர்மனி அண்ட் சிலே சேர்ந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த நோர்டாஹஸ் அப்படின்றவர் வந்து இஸ் எக்கனாமிஸ்ட்டுங்க, நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரு எக்கனாமிஸ்ட்டு. அவர் இனிஷியலாக 2018 வந்து இந்த மாதிரி ஒரு கிளைமேட் கிளப் அமைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். லைக் டு டீகார்பனைஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுதான் கோலே. COP28 வந்து அது நிறுவப்பட்டிருக்கு. எல்லாரெல்லாம் இல்லை, ஒரு 36 கண்ட்ரீஸ் இருக்காங்க. 40 கண்ட்ரீஸ் மெம்பர்ஸ் ஆன உடனே வில் ஸ்டார்ட் ஆப்ரேட்டிங் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டைரக்டிவ் ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க. போத் 1 and 2. எல்லாத்துக்கும் ஒன்று லைக் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்பேஸ் இஸ் அ குளோபல் காமன், அட்மாஸ்பியர் இஸ் அ குளோபல் காமன். என்னால் இப்போ US வந்து இப்போ ஸ்பேஸில் எவ்வளோ பேர் ஆளானா இருக்கலாம், அதுக்கு நான் US வந்து ஸ்பேஸை உரிமை கொண்டாட முடியுங்களா? முடியாது. அதே மாதிரி தான் கிளைமேட், நான் எவ்வளோ நாளும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லை எவ்வளோ நாள் அழிச்சிருக்கலாம், அதுக்குன்னு அது எந்த தான் அப்படின்றது கிடையாது. ஸோ கிளைமேட் இஸ் அ குளோபல் காமன். சோஷியல் இம்பாக்ட் ஃபண்ட், மேனேஜ் இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன்சென்டிவ் அண்ட் சோஷியல் என்டர்பிரைஸுங்களா? ஓகே. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? டு அட்வான்ஸ் கார்பன் கேப்சர் இருக்குங்களா ஏல. B வந்து டு அட்வான்ஸ் ஜியோ இன்ஜினியரிங். C வந்து டு மேனேஜ் கிளைமேட் சேஞ்ச் இல்லைங்களா? சி என்னங்க ஆப்ஷன், யாரோ சொல்லுங்களா? C என்ன இருக்குது? இன்சென்டிவைஸ் சோஷியல் என்டர்பிரைசஸ். D தான் வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எஸ், இது ஆன்சர் சிங்களா? வர DPI ரெபாசிட்டரி அப்படின்னு வந்து G20 மீட்டில் ஆரம்பித்தாங்க. குளோபல் சவுத்துக்கு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக. அதாவது DPI குளோபல் DPI ரெபாசிட்டரி அப்படின்ட்டு பேசிக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கான ஒரு ரெபாசிட்டரி. அது இந்தியா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ரெபாசிட்டரி. எல்லாரும் வந்து அவங்களை கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். மற்ற அதனால ரிசர்ச் பண்ணி அதை ட்ரையல் அண்ட் எரர் பண்ண முடியாத கண்ட்ரீஸ் அதை அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெபாசிட்டரி வச்சுருக்காங்க. ஸோ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அப்படின்றதுக்காக இந்தியா வந்து ஒரு தனி ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க G20 சமிட்லேயே, சோஷியல் இம்பாக்ட் ஃபண்ட் அப்படின்ட்டு, with India contributing $25 million. ஸோ சோஷியல் இன்ஜினியரிங் சோஷியல் என்டர்பிரைசஸ்க்காக கிடையாது, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக. D 67 D. ரெபாசிட்டரினா வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரிங்க, சேர்த்து வச்சிருக்க ஒரு இடம். ஏங்களா 68 தான். வேற 68 is C. 1 and 2 only. 1 and 2 only. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தப்புங்க? It's talking about anticyclonic conditions. High pressure center இருந்து it is pushing towards the low pressure outside. Low pressure environment high pressure center இருந்து காத்து தள்ளப்படுது. ஸோ சைக்ளோன் பற்றி பேசல, ஆன்டி சைக்ளோன்ஸ் பற்றி வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேசுது. 1 and 2. காபில் காஞ்ச் பிதேஷ் இந்தியா லிமிடெட், சோர்சிங் ஆஃப் லித்தியம். நால்கோ, HCl, அப்புறம் MECL. நால்கோ, HCl and MECL. நேஷ்னல் அலுமினியம் கார்பரேஷன்
ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் லிமிடெட். ஸோ 3 ஆர்கனைசேஷன் சேர்ந்து காபில் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. மேஜர் கோல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் டு அந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதில் எஸ்பெஷலி லித்தியம் அண்ட் கோபால்ட். ஸோ 40:30:30 4:3:3 ரேஷியோவில் வந்து பிரிச்சுக்கிறாங்க. 40%, 30% அண்ட் 30%. Question number 70. பீங்களா வேற பி. ஸோ இன்சுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேஜராக வந்து வருங்க. யூவி ரொம்ப கம்மியாக 6%. அப்புறம் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் வந்து வரும். நியர் ஐஆர் வந்து வரும். ஓகேங்களா, இந்த 3 ஸ்பெக்ட்ரம் ஜாஸ்தி. யூவி ஓகே 6 to 7% தான். பட் ஆனால் விசிபிள் லைட்டும் யூவியும் வந்து விசிபிள் லைட்டும் ஐஆரும் வந்து அடிக்கடி டிஃபர் ஆகிட்டே வந்திருக்கும் டிபெண்டிங் ஆன் தி சோர்ஸ். ஓகேங்களா, ஒரு சில சோர்ஸஸில் வந்து விசிபிள் 42%, ஐஆர் வந்து 53% அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில சோர்ஸஸில் வந்து ஐஆர் 42, விசிபிள் பற்றி வந்து 40s வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சயின்ஸ் டைரக்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் எழுதுகிற ஒரு வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து 43ன்னு கொடுத்துருக்கு. ஸோ வில் கோ வித் தட் வெப்சைட். அந்த ஒரு ரிசர்ச் பேப்பரில் இருந்தது, அதுவே வந்து போகும். பிகாஸ் அதர் சைடில் போகாமல் ஒரு ரிசர்ச் பேப்பர் வச்சு நம்ம மூவ் பண்ணுறோம். 43% ஐஆர் இல்லைங்களா. பேலன்ஸ் வந்து விசிபிள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஐஆர் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்களா? கரெக்டு தான் இல்லைங்களா? கிவன் டைம் பீரியடில் வந்து லேண்ட் அதிகமாக இன்சுலேஷன் வாங்குது வாட்டரை விட, ஓஷன்ஸை விட. ஏன் சொல்லுங்க? லேண்ட் அதுதான் ஹீட் மோர். அதுவும் இல்லாமல் வந்து க்ளவுட் கவர் ஜாஸ்தி இருக்கும் ஓஷன்ஸ் மேலே. பிகாஸ் மாய்ஸ்சர் இருக்கிறதுனால க்ளவுட் கவர் ஜாஸ்தி. இன்சுலேஷன் வந்தாலுமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணப்பட்டுரும். இன்றைக்குமே அதுதான் ஒரு பெரிய காரணம். யார் அதிகமாக இன்சுலேஷன் வாங்குவா? ஈக்குவேட்டருங்களா? ஈக்குவேட்டர் அதிகமாக வாங்கும். ஆனால் ஏன் ஈக்குவேட்டர் வந்து ஒரு சூடான இடமா இல்லை? 4 o'clock ரெயின்ஃபால் அது ஒன்று. பட் இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட், அதாவது மேஜராக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ராபிக்ஸ் தான் அதிகமாக வந்து வாங்கும். பிகாஸ் தேர் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கன்வெக்டிவ் கிளவுட்ஸ் இன் தி ஈக்குவேட்டர். என்னதான் அதிகமாக இன்சுலேஷன் வாங்கினாலுமே மத்தியான வாக்கெல்லாம் வந்து கிளவுட்ஸ் ஜாஸ்தி வந்துடும். ஸோ அதனால் இன்சுலேஷன் வந்தாலுமே ரிஃப்ளெக்ட் பண்ணப்படுது. ஸோ ஈக்குவேட்டர் வந்து என்றைக்குமே வந்து சூடான இடம் கிடையாது. ட்ராபிக்ஸ் தான் வந்து சூடான இடம். புரியுதுங்களா? ஹையஸ்ட் இன்சுலேஷன் வாங்குறது வந்து ட்ராபிக்ஸ் தான். ஏன் அது அதாங்க. ஓகே, டில்ட் ஓகே. வேற கிளவுட் கவர் இருக்காது. பிகாஸ் அசெண்டிங் லிம்ப் ஆஃப் தி ஹெட்லி செல், சாரி டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் தி ஹெட்லி செல். அசெண்டிங் லிம்பில் தான் வந்து கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். டிசெண்டிங் அது போயிட்டு சப்ட்ராபிக்ஸ்லையும் ட்ராபிக்ஸ்லையும் வந்து கீழே இறங்கிடும். ஸோ டிசெண்டிங் லிம்பு கிளவுட் கவரே வந்து இருக்காது, ஹை ப்ரெஷர் ஏரியா. ஸோ எஸ், ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். $71. Super cyclones. Seeingla, both 1 and 2, Amphan and Mocha. Super cyclone இல்லை நார்மல் சைக்ளோன் எதுங்க டிஃபர் ஆகுது? எப்போ வந்து ஒரு சைக்ளோன் சூப்பர் சைக்ளோன் இல்லை வந்து ரெகுலர் ட்ராபிக்கல் சைக்ளோன் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடப்படுது? டுவார்ட்ஸ் மோர் சைக்ளோன்ஸ் மாதிரி வேறு ஸ்பீடு வச்சு
119 இருந்தால் வந்து 119 km/h இருந்தால் வந்து நார்மல் சைக்ளோன்ஸ். அது அப் டு 119 வரைக்கும் போகும். 190 120லேருந்து 220 கிட்டலாம் போகும்போது 220 தான் தாண்டும் போது அது வந்து சூப்பர் சைக்ளோனாக வந்து இருக்குது. இல்லைங்களா? $72. படிச்சிருந்தீங்களா? பிகாஸ் ஒன் திங் தட் பீப்புள் டூ என்னென்னா டெஸ்ட் சீரீஸில் வந்து மோஸ்ட்டாக போத் 1 and 2 தான் இருக்குது, படிக்கலனால 1 and 2 போடலாம் அப்படின்னு வந்து போட்டு போவோம். ஐ ஹவ் பீன் தர், நான் பண்ணியிருக்கேன். அதனால ஐம் டெல்லிங் யூ பீப்புள் அந்த மாதிரி கிடையாது. அங்கே போயிட்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நிறைய வாங்கியிருக்கு. அதனால தான் வந்து ஐம் டெல்லிங் யூ. ஸோ எஸ், அந்த மாதிரி எல்லா லைக் ஒரு பேட்டர்ன் வந்து கண்டுபிடிக்காதீங்க. பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் வந்தால் 1 and 2 தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி பேட்டர்ன் எதுவும் வந்து கண்டுபிடிக்காதீங்க. 72 yes, both 1 and 2 are correct. Both 1 and 2 are correct. Syria highest population growth rate 6.39%, 6.39%. Decline rate la Cook Islands irukku 2.31%. 2.31%. Recently 8 billion reach பண்ணிருந்தோம் இல்லைங்களா? நவம்பர்ல 8 billion தொட்டிருந்தோமா? அதை பேஸ் பண்ண பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். பாப்புலேஷன் growth rate அதிகமாகிட்டு இருக்குங்களா கம்மியாகிட்டு இருக்குங்களா? லைக் ஸ்லோ டவுன் ஆகிட்டு, அதிகமாக கம்மியாக தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கா இல்லை வந்து ஃபாஸ்ட் ஆகிட்டு இருக்கா? ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் எஸ் 12 வருஷம் வந்து ஆச்சு நமக்கு 7 பில்லியன்லேருந்து 8 பில்லியன் ஆகிறதுக்கு. அடுத்து 9 பில்லியன் ஆகிறதுக்கு 15 வருஷத்துக்கு மேலே ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட் வந்து இருக்குது. ஸோ பாப்புலேஷன் க்ரோ ஆகிட்டு இருக்கு, க்ரோத் ரேட் வந்து ஸ்லோ ஆகிட்டு இருக்கு. Determinants of stagflation. வேற 2 and 3 ஏன் 1 வராதுங்களா? ஏன் ஸ்பைக்கு தான் இல்லைங்களா? இப்போது இது ஃப்ளாட்டு அப்படின்னா ஸ்பைக் ஆகுது இல்லைங்களா? நீங்கள் சார்ட் பண்ணிங்க 10 ரூபா இருக்குது, அது வந்து 1 ரூபா போனாலுமே அது எனக்கு ஒரு ஸ்பைக் தான் மேலே ஷார்ட்டில் இல்லைங்களா? ஸோ ஸ்பைக் ஆகும். ஸ்டாக்ஃப்ளேஷனே வந்து ஸ்டாக்னன்ட், ஓகே, க்ரோத்லெஸ்ஸு, க்ரோத் இருக்காது. பட் ஆனால் இன்ஃப்ளேஷன் மட்டும் வந்து ஜாஸ்தி இருக்கும். லைக் இன்ஃப்ளேஷன் இருக்கும், ஜாஸ்தியை தாண்டி வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கும். அது வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படி வந்து சொல்லுவோம். ஸோ எஸ், ஸ்பைக் இன் கமாடிட்டி ப்ரைஸஸ் வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு எப்படி கேரக்டரைஸ் பண்ணுவாங்க ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கப்பறம் எக்கனாமியில் வந்து டைட்டர் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. டைட்டர் கண்டிஷன்ஸ்னால் மணி சப்ளை இருக்கும், பட் ஆனால் வந்து இட் வில் பி கான்சன்ட்ரேட்டட் வித் ஒன்லி அ ஃபியூ. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இருக்குது, அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ ஃபைனான்ஷியல் கண்டிஷன்றது வந்து கொஞ்சம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறனால வந்து டைட்டராக தான் வந்து இருக்கும் இல்லைங்களா? போத் 1 and 2 ஆர் கரெக்ட். டிப்ரிசியேஷன் நடக்குமா? டிப்ரிசியேஷன் ஆப்வியஸாக வந்து நடக்க தான் போகுது. பிகாஸ் இவ்வளோ ஸ்டாக்ஃப்ளேஷன் இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமி, க்ரோத் ஆகாத ஒரு எக்கனாமிலேருந்து நான் எடுத்துகிட்டு வெளியே தான் போவேன் என்னவாக இருந்தாலும். புரியுதுங்களா? இங்கேருந்து நான் லைக் இன்வெஸ்டராக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஏரியாவிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல ஒரு க்ரோ ஆகக்கூடிய ஏரியாவில் தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ ஆப்வியஸாக வந்து அப்போது டிமாண்ட் ஃபார் அதர் கரன்சிஸ் கம்மியாகும், ஜாஸ்தி ஆகும், அது அப்ரிஷியேட் ஆகும். அதனால் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும். 1, 2 and 3 அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம வந்து இதை கமாடிட்டி பேஸ் பண்ணி, கமாடிட்டிஸோட டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணியே வந்து டிப்ரிஷியேஷன் ஆகுதா ஆகலையான்னு வந்து பேசலாம். பட் அது எண்ட் ஆஃப் த டே வந்து டிப்ரிஷியேஷன் ஆகுதா ஆகலையா அப்படின்றது தான். இல்லைங்க, ஸ்பைக் அதான் ஸ்பைக் இந்த சென்ஸ் அதுதான். லைக் ஃப்ளாட் லைனுக்கும் ஒரு சின்ன ஸ்பைக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸ்பைக்கு நீங்கள் சொல்கிறது அவ்வளோ பெரிய ஸ்பைக் கிடையாது, பட் ஸ்மால் ஸ்பைக் இஸ் ஆல்சோ அ ஸ்பைக். ஆர்டிக் ஆம்பிளிஃபிகேஷன், டி ஐஸ் அல்பிடோ ஃபீட்பேக். அதாவது ஆர்டிக் ஆம்பிளிஃபிகேஷனா எப்படி வந்து ஆர்டிக் சூடாயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஐஸ் அல்பிடோ ஃபீட்பேக்னா அல்பிடோன்னு வந்து ரிஃப்ளெக்டிங் கேப்பபிலிட்டி ஆஃப் எனிதிங். ஐஸுக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும், ஐஸ் இல்லை அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது, எல்லாமே வந்து லேண்டை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அங்கே வந்து ஆர்டிக் ஆம்பிளிஃபை ஆகுது. லேப்ஸ் ரேட் ஃபீட்பேக் அப்படின்னா லேப்ஸ் ரேட்னா என்னது?
ஆமாம், நார்மல் லேப் சைட் இருக்குது, ட்ரை இருக்குது, அடிபேட்டிக் இருக்குது, ட்ரையை வெட்டு அப்படின்னு வந்து பிரிப்போம். கீழேருந்து மேலே போகும்போது டெம்பரேச்சர் கம்மியாகுது இல்லைங்களா, அதைத்தான் வந்து லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம். நார்மல் லேப்ஸ் ரேட் என்னெல்லாம் இல்லை, என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட்டு 6.5 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர் வந்து கம்மியாகும் ஜெனரலி ஸ்பீக்கிங். அது வந்து இட் வேரிஸ் டிபெண்டிங் டு தி ஏரியா. இப்போது இந்த ஆர்க்டிக்ஸில் இந்த லேப்ஸ் ரேட் அப்படின்றது வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஜென்ரலி மேலே போகலாம், இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே கம்மியாகணும் அப்படின்னா அது கம்மியாகிறது கிடையாது. முன்னாடி கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங் அது ஜாஸ்தியாக இருக்குது சரிங்களா. அதுவுமே வந்து இட் இஸ் ஆடிங் டு தி ஹீட் ஆஃப் adding to Arctic amplification. Water vapor feedback. So we all know water vapor is a greenhouse gas. Greenhouse gas greenhouse gas or thanmai enadhu, it will trap heat. அதிகப்படியான இன்சுலேஷன் வருது. ஆர்க்டிக்ஸில் தண்ணி இருக்குது, ஆல்ரெடி நம்ம வந்து சூடாகுது, அது மெல்ட் ஆகுது. அது தண்ணி வந்து எவாபரேட் ஆச்சு அப்படின்னா வேப்பராக போய் நின்றோம். வேப்பராக போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவது, ஹீட்டை கேப்சர் பண்ணி வச்சு ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சுக்கும். அகெயின் ஆர்க்டிக் இஸ் கெட்டிங் ஹீட்டட். ஸோ ஐஸ் அல்பீடோ ஃபீட்பேக்கு, லேப்ஸ் ரேட் ஃபீட்பேக்கு, வாட்டர் வேப்பர் ஃபீட்பேக். 1, 2 and 3. 75 Labrador and Falkland. ஏங்களா சி அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய சர்க்குலேஷன். ஸோ எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் எனி சர்க்குலேஷன் ஆர் எனி ஓஷன் கரண்ட் யூ டேக், இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஈக்குவட்டோரியல் கரண்ட்ஸ் இல்லைங்களா. ஈக்குவட்டோரியல் கரண்ட் எப்படி மூவ் ஆகுது, யார் மேலே பட்டு எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது தான் இட் வில் பி டிசைடட் என்ன கரண்ட்டாக போகுது. ஸோ லெட்டஸ் அஸ்யூம் இது வந்து சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, யூரோப்பு, ஆஃப்ரிக்கா சரிங்களா. ஸோ ஈக்குவட்டோரியல் கரண்ட் வந்து இட் வில் பி பாசிங். இது வந்து அட்லாண்டிக் ஓஷனோட சர்க்குலேஷன் மட்டும் வந்து பார்க்குறோம். அட்லாண்டிக் ஓஷனோட சர்க்குலேஷன் ஈக்குவட்டோரியல் கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். இங்கே பிரேசில் இருக்குது. பிரேசிலில் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன் கேப் சாவ் SOA சாவ் ரோக் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரீஜனில் பட்டு இட் வில் பைஃபர்கேட். ஒன்று கீழேயும் இன்னொன்று மேலேயும் வந்து போகும். மேலே போகக்கூடிய அந்த பிரான்ச்சுக்கு வந்து ஆன்டிலெஸ் கரண்ட்டு அப்படின்ட்டு பேர். ஆன்டிலெஸ் கரண்ட். இந்த ஆன்டிலெஸ் கரண்ட்டே வந்து மறுபடியும் இட் வில் டேக் 2 branches. கரிபியன் ஐலண்ட்ஸ் இருக்கா, கரிபியன் ஐலண்ட்ஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து இட் வில் பி தேர். கரிபியன் ஐலண்ட்ஸ்க்கு அந்த சைடு ஒரு பிரான்ச்சும் இந்த சைடு ஒரு பிரான்ச்சும் வந்து வரும் சரிங்களா. இங்கே என்ன இருக்குது, இட் இஸ் மெக்சிகோ, USA, கனடா. இந்த இடத்துல வந்து ஃப்ளாரிடா கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஃப்ளாரிடா வந்து இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாரிடா யூரோப் அமெரிக்கா பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இருக்கா, ஜென்ரலாக வரைஞ்சிருக்கேன். இது வழியாக ஆன்டிலெஸ் கரண்ட் போயிட்டு வெளியே ஃப்ளாரிடா கரண்ட்டாக வந்து வெளியே வரும். ஃப்ளாரிடா கரண்ட் அகைன் அண்ட் வார்ம் கரண்ட், ஃப்ளாரிடா கரண்ட்டாக. ஸோ இந்த ஃப்ளாரிடா கரண்ட் வந்து இட் வில் மூவ் அப் டு கேப் ஹட்டாரஸ். கேப் ஹட்டாரஸ் அப்படின்னு ஒரு ஏரியா வரையும் இட் வில் மூவ். அங்கே மூவ் பண்ணும்போது இட் வில் சேஞ்ச் நேம். அதுவும் பெருசாக இருக்காது, நேம் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு, கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்ற பேர் சேஞ்ச் ஆகும். ஸோ கல்ஃப் ஸ்ட்ரீமாக வந்து இட் வில் மூவ் அகெயின். மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல கிராண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஐலண்ட் இருக்கும். கிராண்ட் பேங்க்ஸ், நியூ ஃபவுண்ட்லேண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அங்கே கிராண்ட் பேங்க்ஸ் இருக்கும். கிராண்ட் பேங்க்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் பிளேசஸ் ஃபார் ஃபிஷிங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிற கல்ஃப் ஸ்ட்ரீம் இஸ் அ வார்ம் கரண்ட். இங்கே கிரீன்லாண்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து, கிரீன்லாண்டோட வெஸ்ட்டில் இருந்து கோல்டு கரண்ட்டான லேப்ரடாரும் இன்னொரு கோல்டு கரண்ட்டான ஈஸ்ட் கிரீன்லாண்ட் கரண்ட்டும் வந்து மீட் பண்ணும் யாரை, கல்ஃப் ஸ்ட்ரீம். ஸோ when two currents, ஒரு வார்ம் அண்ட் ஒரு கோல்ட் கரண்ட் மீட் பண்ணும்போது அப்வெல்லிங் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அப்வெல்லிங் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுனால என்ன கீழே இருந்து வந்து ஆல் திஸ் நியூட்ரியன்ஸ் வில் கம் அப். அதனால் அங்கே வந்து ஒரு நல்ல ஃபிஷிங் கிரவுண்டாக வந்து இருக்குது கிராண்ட் பேங்க்ஸ். இதுதான் லேப்ரடார் அண்ட் ஈஸ்ட் கிரீன்லாண்ட் கரண்ட்டு. இது அப்படியே வந்து இந்த இடத்துல இருந்து வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடப்படுது. பேரில் என்ன வித்தியாசம்னா ஸ்ட்ரீம் வந்து கல்ஃப் ஸ்ட்ரீம்ன்ற கரண்ட் வந்து வேகமாக இருக்கும். ட்ரிஃப்ட்ன்ற கரண்ட் வந்து ஆஸ் த நேம் சஜஸ்ட் ஸ்லோவாக வந்து மூவ் ஆகும்.
சரிங்களா? ஸோ நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்டு மேலே போச்சு அப்படின்னா நார்வேஜியன் கரண்ட்டு, கீழே வந்துச்சு அப்படின்னா கேனரிஸ் கரண்ட். ஸோ இந்த சைக்கிள் அப்படிங்கிறது கரெக்ட் ஆகிடும். இங்கே போயிட்டு ஆன்டிலேஸ் வந்து அப்படியே ஃப்ளோரிடா, கல்ஃப் ஸ்ட்ரீம், நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்டு, மேலே நார்வேஜியனு, கீழே வந்தால் கேனரிஸு. இந்த இடத்த தான் வந்து சி வித்தவுட் நோ லேண்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சார்காசோ சி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதுதான் அது சார்காசோ சி தட் இஸ் பீயிங் பவுண்டட் பை ஆல் தீஸ் ஓஷன் கரண்ட்ஸ். இதுதான் வந்து நார்த் அட்லாண்டிக். இதை அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சவுத் பிரசிலியன் கரண்ட்டு, பெங்குவாலா அப்படின்னு வந்து போயிடும். இந்த ஃபாக்லேண்ட் கரண்ட் என்னன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து கீழே அண்டார்டிக் கிட்ட வந்து வெஸ்ட் விண்ட் ட்ரிஃப்ட் அப்படின்னு ஒரு ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய கோல்டு கரண்ட் போயிட்டு இருக்கும். அதோட ஒரு பிரான்ச் வந்து அர்ஜென்டினா இருக்கு இல்லையா, அர்ஜென்டினா பக்கத்தில் ஃபாக்லேண்ட் ஐலண்ட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஆர்சிபெலாகோ இருக்குது. அந்த ஐலண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு பார்ட், அந்த வெஸ்ட் விண்ட் ட்ரிஃப்டோட ஒரு பார்ட் வந்து மேலே மூவ் ஆகும், கோல்டு கரண்ட். சரிங்களா? அதான் வந்து ஃபாக்லேண்ட் கரண்ட்டு. லாப்ரடார் கரண்ட்டு மேலேருந்து வருது. ஸோ லாப்ரடார் இஸ் கோல்ட் கரண்ட், ஃபாக்லேண்ட் இஸ் அ வார்ம் கரண்ட். சாரி, அதுவும் கோல்ட் கரண்ட் தான், அதுவும் கோல்ட் கரண்ட் தான். அண்டார்டிக்லேருந்து போகுதுங்க, அதுவும் கோல்ட் கரண்ட் தான். ஸோ லாப்ரடார் கரண்ட் இஸ் அ கோல்ட் கரண்ட், நார்த் அட்லாண்டிக் ஓஷன். ஃபாக்லேண்ட் கரண்ட்ன்றது வந்து வார்ம் கரண்ட். சிலே கிடையாது, அர்ஜென்டினா. மறுபடியும் சவுத் பெசிஃபிக்கா, சவுத் பெசிபிக்